முக்கிய செய்தி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் சந்திரகுமார் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் பதவியேற்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்க கேட்கலாம். சாமுவேல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சந்திரகுமார் பதவியேற்று வருகிறார். விவரங்கள் என்ன, முழுமையா பதிவு பண்ணுங்க. யுவராணி, இன்று திமுக தரப்பில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்ட சந்திரசேகர் என்பவர் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இன்றைய தினம் வெற்றி பெற்ற சான்றிதழுடன் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணமானது செய்து வைத்திருந்தார். குறிப்பாக வெற்றி பெற்ற இந்த சான்றிதழை முறைப்படி சபாநாயகர் அவரிடம் வழங்கினார். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் அவர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அதே போல அமைச்சர்கள் துரைமுருகன், கூட்டணி கட்சி நிர்வாகிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மற்றும் காங்கிரஸ் மாநில கட்சி தலைவர் செல்வம் பெருந்தகை, அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அதே போல சண்முகம், அதே போல வைகோ உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும், அதே போல வேல்முருகன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் இந்த நிகழ்வின் பொழுது பங்கேற்றிருந்தனர். குறிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலானது அண்மையில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமா இருந்த ஈ.வி.கே. இளங்கோவன் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் அந்த தொகுதிக்கு தற்போது இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த இடைத்தேர்தலின் பொழுது திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு போட்டியிட்டனர். இந்த நிலையில அந்த குழு 42 நபர்கள் போட்டியிட்டு இருந்த நிலையில் திமுக தரப்பில் போட்டியிட்ட சந்திரகுமார் என்பவர் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருந்தார். வெற்றி பெற்றிருந்த சான்றிதழை இன்று சென்னை தலைமை செயலகத்தில் அவர் முதலமைச்சர் முன்னிலையில் சபாநாயகர் அப்பாவிடம் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் இந்த சான்றிதழை பெற்றுக்கொண்டு இன்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர் என்பதற்கான அந்த வாக்குறுதியும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் முன்னிலையில் அவர் இந்த பதவி ஏற்பானது நிகழ்ச்சியானது தற்போது தலைமை செயலகத்தில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.